my refuge. You are my fortress. You are my friend in need. You are my God. You are my refuge. You are my fortress. You are my friend in need. You are my Lord. And I will worship you with all of my heart. And I will seek your face all through my life. And I will serve you, Lord, with all that I am. Here I am. I will worship you. And I will worship you with all of my heart. And I will seek your face all through my life. And I will serve you, Lord, with all that I am. Here I am. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am. Shall we lift up our hands and say to God, here I am, oh Lord. Oh yes. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am. 이스라엘 라자, 예수의 라자, 예수의 대왕, 예수의 믿음, 예수의. நாம் சேர்ந்து சொல்லுவோமா? நீரே என் தஞ்சம் என்று. நீரே என் தஞ்சம். நீரே என் கோட்டை. நீரே என் ரட்சகர். நீரே ராஜா. நீரே என் தஞ்சம். நீரே என் கோட்டை. நீரே என் ரட்சகர்.
நாளாக ஒரு நாள் உலகம் எல்லாருடைய உலகமும் ஒரு நாள் ஜெபமாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகால் யாவும் உலகிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் உலகிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான. கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த நாமம் நமக்கு ஒரு விடுதலை தரும் என்று சொல்லுவோம். இயேசுவின் நாமம் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டு. பிசாசின் தொல்லையிலிருந்து விடுதலை உண்டு. அது இயேசுவின் நாமத்திலே உண்டு. இணையில்லா நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப இந்த காலத்திலும் காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், ஆமாப்பா. வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாய் தந்தை நீரே, தாயும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாயும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும்
கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நீங்கிடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே அறத்திலிருந்து ஜெயம் வரும், அரண் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயனிருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவதா, மீட்பர் உயிர பெறத்தான் சத்துருவை வென்றே, என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசு என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவே, என் நேசர் மீட்பரே, யார் கைவிட்டாலும் பின் செல்வே, எனது இயேசுவை, அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் ஊற்றே நீயாவாய்,
பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திர பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திர பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே 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 ஆத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திர பாத்திர எங்களை உருவாக்குற தேவன் நீர் ஆண்டவரே எங்களை சுகமாக்குற தேவன் நீர் அப்பா இயேசுவே நீர் பாத்திரரே உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் அறிக்கையிடுவோம் let us declare it தெய்வமில்லை oh yes உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை yes உம்மை போல் வேறு தெய்வமில்லை என்னை தருகிறேன் தருகிறேன் முற்றிலுமாக உம்முடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே படைக்கிறேன் என்னை நீ சுகமாக்குதப்பா உம்முடைய தழும்புகளால் என்னை சுகமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் உம்முடைய தழும்புகளால் இது பரிபூர்ண சுகமப்பா ஓ ஹalleluya உம்மை என்னை தருகிறேன் yes Jesus படைக்கிறேன் முற்றிலுமாக உம் பாதத்தில் என்னை தருகிறேன் எல்லா பாரமான எல்லா சூழ்நிலைகள் ஆண்டவரே மறைக்கப்படுவதாக என்னை தருகிறேன் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே உருவாக்குமே சொல்லுவோமா உருவாக்குமே உருவாக்குமே
உருவாக்குமே என்று சொல்லுவோமா? இரு கரங்களையும் ஆண்டவர் நேராக உயர்த்தி, என்னை உருவாக்கும் ஆண்டவரை, என்னை உம்மை கரத்தில் தருகிறேன். தேவைகள் இருக்கும் என்று சொன்னால் கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். We are going to pray for few people, especially this morning, that God will touch them. பரமானந்த மக்களுக்காக கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போமா? அவரை தேவனுடைய கிருபாசனத்துக்கு முன்பதாக கொண்டு போவோம். கடந்த சில மாதங்களாக அதிகமான பலவீனத்தின் நடுவில் அவர் காணப்படுகிறார். கிருபாண்டிக்காக நாம் ஜெபிப்போம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி அருமையான தேவ ஜனங்களுக்காக ஜெபிப்போமா? கர்த்தருடைய பலன் இவரை தாங்க வேண்டும். கர்த்தருடைய சுகம் அளிக்கிற கரம் இவரை தொட வேண்டும். ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும். சபையை வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி நாம் சத்தத்தை ஏறிட்டு தேவனிடத்தில் நாம் ஜெபிப்போமா? லார்ட், we pray that you touch பரமானந்தம் அங்கிள், ஓ காட். ஆண்டவரே, எல்லா பலவீனங்கள், ஆண்டவரே, எல்லா டிஃபிகல்ட்டிஸை நீர் எடுத்து போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, we pray for strength, oh God. we pray for கிருபாண்டி. உம்முடைய அவருடைய பலவீனத்திலே கர்த்தாவே நீர் கூட இருந்து நீர் பலப்படுத்தி அன்றைக்கு தேவையான பலத்தை நீர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வயது நிமித்தமா எத்தனை பேர் சுகவீனமாய் இருக்கிறார்கள், அவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பத்மாவதி அம்மாக்காக நாம் ஜெபிப்போம். மல்லிகாண்டியுடைய தாயார் சில மாதங்களாக அதிகமான சுகவீனத்திலே அவர் காணப்படுகிறார். கர்த்தர் அந்த அம்மாவை பலப்படுத்த வேண்டும். May God strengthen her. இந்த சீர்தோஷ நிலைமை நிமித்தமாக அநேகர் மூப்பர்கள், அநேக மூத்த விசுவாசிகள் இந்த கோல்டு மழை நிமித்தமாய் அதிகமான பாதிப்புக்குள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து நாம் ஜெபிப்போமா? கர்த்தர் பலனை தர வேண்டும். பிள்ளைகளுக்கு பலனை தர வேண்டும். இந்த டெங்கு காய்ச்சல் பெங்களூரில் பரவலாக இருக்கிறது. ஆண்டவர் சுகத்தை தர வேண்டும். நம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தரை பாதுகாப்பாக இருக்கிறார். தேவனை அரணாய் இருக்கிறார். அவரை கோட்டையாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த தேவைகள், சொல்லப்பட்ட தேவைகளுக்காக ஹென்றி அங்கிள் முன்பதாக வந்து ஜெபிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்முடைய ஜனங்களை சுகமாக்குவாராக. தேவன் நம்முடைய ஜனங்களுக்கு பலத்தை தருவாராக. ஆண்டவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். வியாதியோடு கூட சுகவீனத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சுகத்தை தந்து இன்றைக்கு விடுதலை நாளாக, இன்றைக்கு விடுதலை நாளாக, தேவனுடைய நாளன்றி விடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ள நாம் விசுவாசத்தோடு கூட ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சி நாள் கால நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாதா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் கர்த்தாவே, வருமானப்பட்டவர்களாய் நாதா, பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று நீ சொல்லியிருக்கிறதான தேவன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்திட வேண்டுமாய் கெஞ்சுகிறேன். நாதா, தேவனை விசேஷமாய் கர்த்தாவே, சகோதரி கிருபாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளை நீர் பாதுகாத்து கொள்ளும். கர்த்தாவே, இந்த டயாலிசின் ஊடாய் கடந்து போகும்போதும் கர்த்தாவே, உமது கிருபை கொடுத்து அமர்ந்து வழிநடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாதா, அடையாளுக்கு அதிலிருந்து விடுதலை தாரும். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாதா, அப்படியே பிரதர் பரமானந்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தாவே, தேவனே, இந்த வயதான நாட்களிலே கர்த்தாவே, அநேக பிள்ளைகள் பல விதமான பலவீனங்களின் மத்தியிலே ஆட்கொண்டு கர்த்தாவே, சத்ருவானவன் பலவீனங்களை கொண்டு வந்து சமூகத்தை விட்டு பிரித்து எடுக்க பார்க்கிறான். ஆண்டவரே, இவைகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் எல்லா பலவீனங்கள் மத்தியிலேயும் நீர் பலனை கொடுக்கிறதான தேவன். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் சமூகத்திலே கூடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்போ இந்த வல்லமை இறங்கட்டும், பலப்படட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த கடந்து சென்று அவர்களுக்கு ஊழியம் செய்யட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன். நாதா, துதிக்கிறேன். கர்த்தாவே, விதமாக எத்தனையோ பேர் தெரிந்தும் தெரியாமலும் பலவீனமாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் கிருபாசனத்திற்கு நேராக உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் அற்புதம் செய்கிற கரம், அதிசயம் செய்கிற கரம் குறுகி போகவில்லை. ஆண்டவரே, அவர்களுக்கு எப்படியாகலும் கர்த்தாவே, உம்மை அண்டின பிள்ளைகளை நீர் ஒருபோதும் வெட்கப்படுத்தாத தேவன். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறேன். நாதா, ஒவ்வொருவரும் கர்த்தாவும் சமூகத்திற்கு வந்து கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், எல்லா பலவீனங்களையும் மேற்கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார் என்று சாட்சி பகரத்தக்கதாக கர்த்தாவை நீரை கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறேன். நாதா, ஸ்தோத்திரிக்கிறேன். நாதா,
கர்த்தாவே தெரிந்தும் தெரியாமலும் இன்னும் இங்கே வந்திருக்கும் பிள்ளைகளும் கர்த்தாவே பலவீனமாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி பலனை தந்து கர்த்தாவே உமது நாமத்தை உயர்த்த கர்த்தாவே நீர் கிருபை வேண்டுமாய் கெஞ்சுகிறேன். கேட்டையும் கேட்கும் அநேக காரியங்களை நீர் கூட்டி கொடுத்த ஆசீர்வாதத்தை பலப்படுத்த வேண்டுமாய் துதி கனம் மகிமை செலுத்த இயேசு நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. அற்புதம் நடக்கும், தீமையானாலும்
காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். This morning, before we could get into the message, I'm going to ask us to do something. உங்களை ஒன்றை செய்ய நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்க போகிறோம். நம்முடைய வேதாங்கமத்தை நாம் கருத்தில் எடுத்து என்னோடு கூட ஒரு 3 வசனத்தை நீங்கள் ஏகோபித்து வாசிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். Wherever we are, we're going to stand with our Bibles. We're going to turn to Hebrews chapter 4. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். Hebrews chapter 4 verses 14, 15 and 16. எந்த மொழியில் இருந்தாலும், எந்த மொழிபெயர்ப்பு உங்களுடைய கரங்களில் இருந்தாலும் நாம் சத்தமாய் ஏகோபித்து நாம் வாசிக்க போகிறோம். On the count of 3, 1, 2 and 3. Seeing then that we have a great high priest who has passed through the heavens, Jesus the Son of God, let us hold fast our confession. For we do not have a high priest who cannot sympathize with our weakness, but was in all pains tempted as we are, yet without sin. 16. Let us therefore come boldly to the throne of grace, that we may obtain mercy and find grace to help in times of need. 16ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். Let us therefore come boldly to the throne of grace, that we may obtain mercy and find grace to help in times of needs. நாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த வசனங்களை நீர் எடுத்து இந்த காலவேளையில் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். I pray God that you would break your word this morning. I pray God that you would feed us this morning. உம்முடைய வார்த்தையால் நாங்கள் போஷிக்கப்பட்டு, நாங்கள் பலன் அடைந்து, நாங்கள் திருப்தி அடைந்து, நாங்கள் நம்பிக்கை அடைய நீர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். Feed us. We are ready to receive your word. பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் இருதயத்திலே, ஆழத்திலே, எங்களுடைய ஆவியிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். In Jesus name I pray. Amen. நீங்கள் உட்காரலாம். Thank you so much for doing that. I really appreciate what we have done today. The text that we read this morning is one of the most encouraging passages in the Bible when it comes to perseverance and prayer. இந்த காலவேளையில் நாம் வாசித்த இந்த 3 வசனங்கள் வேதத்திலே ஜெபம் என்ற ஒரு அடிப்படையில் நமக்கு அதிகமாய் உற்சாகத்தை தருகிற வசனங்களாய் இருக்கிறது. ஏனென்று நான் பின்பு நான் சொல்ல ஆசிக்கிறேன். The first readers of the epistle were tempted to abandon their Christian faith and return to Judaism. இந்த வசனத்துக்கு முன்பதாக ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 1ஆம் நூற்றாண்டின் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் விட்டுவிட்டு மறுபடியுமாக யூத மார்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு நிலைமை வந்தது. ஏன் என்று சொன்னால், உபத்திரவத்தின் நிமித்தமாக. Because of persecution, they were tempted to leave their Christian faith and go back to Judaism. The author in the previous verses gives us an extended exhortation, using the bad example of Israel in the wilderness. இதோடைய எழுத்தாளர் நமக்கு ஒரு சில வசனங்களுக்கு முன்பதாக அதிகமாய் பழைய ஏற்பாட்டிலே எப்படி ஜனங்கள் தேவனுடைய நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்காமல் போனார்கள் என்ற அந்த எச்சரிப்பின் சத்தத்தை அவர் கொடுக்கிறார். They failed to enter God's rest, which is a picture of salvation, because of unbelief and disobedience. அவிசுவாசத்தின் நிமித்தமாக, கீழ்ப்படியாமல் நிமித்தமாக ஆண்டவர் இவர்களுக்கென்று வைத்திருந்த அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள், இல்லாவிட்டால் ரட்சிப்புக்குள் இவர்கள் பிரவேசிக்கவில்லை என்பதையும் அந்த இடத்திலே அவர் காண்பிக்கிறார். So into this backdrop unfolds the verse. இப்பேற்பட்ட பின்னணியிலிருந்து 11ஆம் வசனம் நமக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. Verse 11 says, let us therefore make every effort to enter that rest, so that no one will perish by following their examples of disobedience. 11ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதலால் அந்த திருஷ்டாங்கத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாததினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க
ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். ஏற்கனவே முன்பதாக இப்பேற்பட்ட அஜாக்கிரதை நிமித்தமாக, அவிசுவாசம் நிமித்தமாக ஒரு கூட்ட ஜனம் அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்காமல் போய்விட்டார்கள். அந்த சூழ்நிலையை வைத்து எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் இவ்விதமாய் எழுதுகிறார். Therefore we must be diligent to enter that rest. அந்த நித்திய இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை நாம் கடைசி வரைக்கும் காத்து கொள்ள வேண்டும் என்பது நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்வோமா? It is through the respond to our faith and obedience to the word. நம்முடைய விசுவாசத்திலே நாம் தொடர்ந்து உறுதிப்பட்டவர்களாய் இருந்து கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் தொடர்ந்து கீழ்ப்படுகிறவராய் நாம் இருக்க வேண்டும். This passage also talks about the throne of grace. ஒரு ஆமென் சொல்லுமா? கிருபாசனம். இன்றைக்கு உங்களோடு கூட ஏதாவது ஒரு ஆறுதல் வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் இந்த வார்த்தையை சபைக்கு தர விரும்புகிறேன். We have a throne of grace. Amen. நாம் ஒன்றும் இல்லாதவர்களாய் இல்லை. கிருபாசனம் நமக்காக திறக்கப்பட்டு நமக்காக காத்திருக்கப்படுகிறது. ஆமென் சொல்வோமா? The moment we hear the word throne, சிங்காசனம் என்பதை நம்முடைய காதில் கேட்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு சித்திரத்தை தான் நாம் மனதில் கற்பனை செய்கிறோம். The moment we hear throne, there are different kinds of pictures we get, because the Bible says heaven is my throne and earth is my footstool. வேதம் சொல்லுகிறது வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்று சொல்லுகிறது. இன்னும் அநேகர் இவ்விதமாய் வர்ணிக்கிறார்கள். ஏசாயா சொல்லுகிறார் 6ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே, உசியா ராஜா மரணம் அடைந்த பின் ஆண்டவர் உயரமும் உன்னதமானவராய் சிங்காசனத்தில் மேல் அவர் வீற்றிருக்கிறதை நான் கண்டேன். அவர் உயரமும் உன்னதமாய் இருக்கிறார். So the idea of throne sometimes makes God to be too large to be near us. வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. உசியா ராஜா மரணத்துக்கு பின் ஆண்டவர் உயரமும் உன்னதமாய் இருக்கிறதை நான் கண்டேன் என்று ஏசாயா ராஜா சொல்லும் பொழுது நம்முடைய மனதில் இவ்விதமாய் தோற்றம் அளிக்கலாம். ஆண்டவர் மிகப்பெரிய தேவனாய் இருக்கிறார். அவர் இப்பேற்பட்ட நிலைமையில் அவர் சித்தரிக்கப்பட்டு இருக்கிறார், அவர் வர்ணிக்கப்பட்டு இருக்கிறார். அவர் என் அருகில் வருவது எப்படி என்ற ஒரு கேள்வி இருக்கலாம். He seems to be too big. He seems to be too big to take notice of me who is nothing. ஒன்றுமில்லாத என்னை அவருடைய கவனம் என் பக்கத்தில் திருப்ப நான் ஒன்றுமே தகுதி இல்லையே. காரணமேன் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் என்பதுதான் நம்முடைய மனதில் நாம் வைத்திருக்கிறோம். See, if the only throne that is spoken in the Bible, if it is the throne of judgment or the throne of holiness or the throne of glory, it will in a way discourage us to an extent. பாருங்க, வேதத்திலே சிங்காசனத்தை குறித்து வெறும் நியாயம் தீர்க்கிற சிங்காசனம், இல்லாவிட்டால் பரிசுத்தத்தின் சிங்காசனம், இல்லாவிட்டால் மகிமையின் சிங்காசனம் மாத்திரமே வேதம் வர்ணிக்கும் என்று சொன்னால் நமக்கு சற்று சோர்வை தரும். காரணம் ஏன் என்று சொன்னால், if you would come to the throne of judgment, we will be worried that we will be judged and condemned. நாம் நியாயம் தீர்க்கிற சிங்காசனத்துக்கு முன்பதாக வரும்பொழுது நமக்கு சற்று பயம் இருக்கும். என்னுடைய பாவத்தின் நிமித்தமாய், என்னுடைய அக்கிரமத்தின் மீறுதல்கள் நிமித்தமாய் நான் தண்டிக்கப்படுவேனோ என்ற அந்த பயம் இருக்கும். இல்லாவிட்டால் நாம் பரிசுத்தத்தின் சிங்காசனத்தை மாத்திரமே வேதம் சொல்லும் என்றால் அந்த இடத்துக்கு வர நமக்கு அதிகமான தயக்கம் இருக்கும். காரணமே, நம்முடைய வீழ்ச்சிகளை குறித்து நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம், நம்முடைய பாவங்களை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இல்லாவிட்டால் வேதம் ஒரு மகிமையின் சிங்காசனத்தை மாத்திரமே நமக்கு வெளிப்படுத்தும் என்று சொன்னால், if we were to come to the throne of glory, we will be caught with a splendor, with the awe and majesty, because the glory and the radiance, the power of the Almighty seems too big for us. தேவனுடைய வல்லமை மகிமை நமக்கு அதிகமாய் இருந்து நமக்கு முன்பாக வருகிறதுக்கு மனமில்லாமல் போகும். But the writer of Hebrews paints a different picture, that is the throne of grace. Amen. அது வெறும் நியாயம் தீர்ப்பின்
சிங்காசனம் அல்ல, பரிசுத்தத்தின் சிங்காசனம் மாத்திரமல்ல, வெறும் மகிமை நிறைந்த சிங்காசனம் மாத்திரமல்ல, அது கிருபையின் சிங்காசனமாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. Because it is the throne of grace, it qualifies for me to come anytime that I want to. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அது கிருபாசனமாய் இருக்கிற ஒரே காரணத்தினாலே நான் வர தகுதி பெற்றேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? A throne of grace rather than a distant ruler. It speaks of a throne from which mercy and help for those in need comes. ஏற்ற காலத்தில் சகாயம் செய்ய கிருபையும் இரக்கத்தையும் அந்த சிங்காசனம் நமக்கு தருகிறது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் செய்கிற தேவனாய் இருந்தாலும் நாம் கூப்பிடும் பொழுது வருகிறாதே, என் ஆண்டவர் எத்தனை பெரிய தேவன். ஒரு ஆமென் சொல்லுமா? இந்த மண்ணானது நம்முடைய வாயை திறந்து அவருக்கு துதியை ஏறெடுக்கும் பொழுது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிற தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்டு, நம்முடைய கூக்குரலை கேட்டு, நம்முடைய பாடலை கேட்டு, நம்முடைய துதியை கேட்டு, நம்முடைய ஆராதனையை அவர் கேட்டு தன்னுடைய மகிமையான சிங்காசனத்தை விட்டு இந்த இடத்துக்கு வந்து அவர் நம் நடுவில் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? Therefore come before the throne of grace with confidence and receive help. Draw near to him and let his presence satisfy your need for love, for forgiveness and for attention. ஆகையால் இந்த காலவேளையில் சபைக்கு வருகிற வார்த்தை இதுதான். தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நீங்கள் தைரியத்தோடு கூட உரிமையோடு கூட வாருங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்திலே நீங்கள் கிட்டி சேருங்கள். அவருடைய பிரசன்னம் உங்களுடைய அன்பின் ஏக்கத்தையும் உங்களுடைய கவனத்தின் ஏக்கத்தையும் அவருடைய அன்பு உங்களை திருப்தியாக்கும். ஆமென் சொல்லுமா? Prior to this invitation to the throne of grace, what does the scripture says? இந்த கிருபாசனத்துக்கு முன்பதாக 2 வசனங்களை நாம் வாசித்தோம். அதை பார்த்துவிட்டு இந்த 16ஆம் வசனத்துக்கு நாம் பின்பு வரப்போகிறோம். Verse 14 says, therefore since we have a great high priest who has ascended into heaven, Jesus the Son of God, let us hold firmly to the faith we profess. வானங்களின் வழியாக பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம். ஒரு ஆமென் சொல்லுமா? See, he gives a condition there. நாம் ஏன் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்பதை அவர் முன்கூட்டியே சொல்லுகிறார். வானங்களில் வழியாக பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின விசுவாச அறிக்கையை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போம். அவர் நமக்காக வானத்தில் ஏறினார், நமக்காக பிரதான ஆசாரியராக இருக்கிறார், நமக்காக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார், நம்மை மாசற்றவராய் பிதாக்கு முன்பதாக தன்னுடைய மகிமையான சன்னிதானத்தில் நிற்க வேண்டும் என்ற அந்த துடிப்போடு கூட தான் இருக்கிறார். ஆகையால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம். ஆமென் சொல்லுமா? Let us be firmly rooted in our faith. நாம் நம்முடைய விசுவாசத்திலே நாம் பண்ணின அறிக்கையிலே நாம் உறுதியாய் இருக்க கடவோம். We have a great high priest. நமக்கென்று ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுமா? அவர் பிரதான ஆசாரியர். நீங்கள் பிரதான ஆசாரியரை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு சில காரியங்களை நாம் பார்த்துவிட்டு மறுபடியும் இந்த வசனத்துக்கு வர நான் ஆசைக்கிறேன். See, in the Old Testament, the office of the priest was a very important office. பழைய ஏற்பாட்டிலே இந்த பிரதான ஆசாரியர் உடைய அலுவலகம் இல்லாவிட்டால் ஒரு ஊழியம், அவருடைய அபிஷேகம் மிகவும் முக்கியமான ஒன்றாய் இருந்தது. ஆரோன், மோசேவுடைய சகோதரனாகிய ஆரோன், he is the first high priest. He was the mediator between the people and God. தேவனுக்கும்
ஜனங்களுக்கும் ஒரு மத்தியஸ்தராய் இருந்து அவர் செயல்படுகிற ஒரு ஊழியத்திலே இந்த பிரதான ஆசாரியர் காணப்பட்டான். He and his fellow priests offered sacrifice on behalf of the people. ஜனங்களின் சார்பாக இந்த பிரதான ஆசாரியர் தான் பாவ நிவாரண பலியை அவன் செலுத்த வேண்டும். அவன் எப்படியாக செலுத்தலாம் என்று அல்ல, எங்கே இருக்க வேண்டும், எப்படி போக வேண்டும், எப்படியாக வர வேண்டும், every detail was given very meticulously to this high priest. They had to follow a detailed procedure spelled out by God. தேவனால் சொல்லப்பட்ட சில சின்ன நுணுக்கங்களையும் ஒழுங்கையும் அவர்கள் பின்பற்ற வேண்டும். இதில் ஏதாவது குறைபாடு, இதில் ஏதாவது தகாத முறையில் அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் மரணம்தான். Any variance or any innovation or any kind of disobedience meant death. And once a year on the day of atonement, பாவ நிவர்த்தியின் நாளிலே இந்த பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் ஜனங்களுடைய சார்பாக அவன் ஒரு பாவ நிவாரண பலியை அந்த இடத்திலே செலுத்த வேண்டும். After he burnt that offer, that sacrifice, after he sacrificed that, he comes to the most holy place. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவன் வந்து அந்த கிருபாசனத்தின் மேல் அந்த ரத்தத்தை அந்த கிருபாசனத்தின் மேல் அவன் தெளிக்க வேண்டும். Because that represented the presence of God. The mercy seat was representing the presence of God, and once a year the high priest will do that sacrifice, and he will come and sprinkle the blood on the mercy seat. And after he finishes இந்த காரியத்தை செய்துவிட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த பிரதான ஆசாரியர் கிருபாசனத்திலே அந்த ரத்தத்தை தெளித்து விட்டு அவன் வெளியே உயிரோடு கூட வருவான் என்று சொன்னால் ஜனங்கள் ஒரு நிம்மதியின் பெருமூச்சை விடுவார்கள். காரணம் ஏன்? கர்த்தர் எங்களுடைய பலியை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவத்தை இந்த வருஷத்திலே அவர் மன்னித்தார். That is what the Old Testament high priest will do. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து வித்தியாசமாய் செய்கிறார். Because he is not a normal high priest, he is different. யோவான் ஸ்நானகன் யோவான் 1:29 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவ்விதமாய் தான் யோவான் ஸ்நானகன் அறிமுகம் பண்ணுகிறார். How does John the Baptist introduces Jesus? He says, look, the Lamb of God who takes away the sins of the world. இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றுதான் யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அறிமுகம் பண்ணினார். Jesus, our high priest, is the sacrificial lamb of God. ஒரு ஆமென் சொல்லுமா? நம்முடைய இயேசு கிறிஸ்து, நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஆண்டவருடைய தேவ ஆட்டுக்குட்டியாய் பலியிட வேண்டும் என்பதற்காக தேவ ஆட்டுக்குட்டியாய் தன்னையே சிலுவையில் அவர் நமக்காக கொடுத்தார். நன்றாக ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவாலயத்தில் இருந்த அந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. What was blocked? எது அடைக்கப்பட்டு இருந்ததோ, ஜனங்கள் அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்று அடைக்கப்பட்டிருந்த அந்த தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை 2ஆக அது கிழிந்தது. காரணம் என்று சொன்னால் இனி பிரதான ஆசாரியர் மாத்திரமே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராக இருந்தது நாளை அவர் செய்த காரியத்தின் நிமித்தமாக நீங்களும் நானும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கலாம். It's signifying the access for everyone to the most holy place. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாமும் செல்லலாம். அந்த கிருபாசனத்திலே நாமும் நிற்கலாம். அந்த கிருபாசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் மூலமாய் என்ன ஆதாயம் வருகிறதோ, என்ன ஆசீர்வாதம் வருகிறதோ அதை நாமும் பெற்றுக்கொள்ளலாம் என்றுதான் அது குறிக்கிறது. Rather than entering the holy of holies in the temple, our Lord Jesus Christ, he passed through the heavens in ascension into the very presence of God. அதை தான் இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். வானங்களுக்கு நேராக மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்கள். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன
தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். He ascended into the heavens. நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் தேவாலயத்துக்குள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவர் போகவில்லை. அவர் வானங்களில் ஏறி பிதாவுடைய பிரசன்னத்துக்குள் அவர் போய் இன்றைக்கும் அவருடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசுகிற மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? வானங்களின் வழியாக பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் நம்முடைய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம். ஆமென். மத்தேயுவிலே நாம் பார்க்கிறோம், இறுதி வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். He who endures to the end shall be saved. ஆகையால் நம்முடைய பிரதான ஆசாரியர் நமக்கு இதை செய்ததினாலே நம் பண்ணின அறிக்கையை நாம் இறுதி வரைக்கும் பற்றிக்கொள்வோம். Then verse 15 it says, for we do not have a high priest who cannot sympathize with our weaknesses, but was in all points tempted as we are, yet without sin. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு அருமையான பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? நம்முடைய பலவீனங்களை குறித்து அசட்டை பண்ண மாட்டார். நம்முடைய பலவீனங்களை குறித்து ஏளனமாய் பேசவே மாட்டார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு அருமையான ஆசாரியர், பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? The author responds that Jesus is not unsympathetic. அவர் பரிதபிக்க கூடாத ஒரு ஆசாரியராய் ஒரு நபராய் இல்லாமல் நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்து இருக்கிறார். இன்றைக்கும் அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக நம்முடைய பலவீனங்களிலே அவர் பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார். He relates to my feelings. ஒரு ஆமென் சொல்லுமா? என்னுடைய உணர்வுகளிலே அவர் கலந்து கொள்ளுகிறார். என்னுடைய உணர்வுகளிலே அவர் உணர்கிறார். நான் என்னுடைய காயங்கள், என்னுடைய பாரங்கள், என்னுடைய தாக்கத்தை அவரும் உணர்கிறார். என்னுடைய உள்ளான உடைக்கப்பட்ட நிலைமையை என் ஆண்டவர் நன்றாக உணர்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? ஒருவேளை யாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை, நான் no one knows what I'm going through என்ற ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கலாம். பட் he understands. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு நல்ல பிரதான ஆசாரியர் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஆமென். He walked where I walked. நீங்கள் எதன் ஊடாக நடந்து போனீர்களோ அவர் ஏற்கனவே நடந்து சென்றிருக்கிறார். நாம் எதை உணர்ந்தோமோ அவர் ஏற்கனவே உணர்ந்தார். நம்முடைய மனித தன்மையை அவர் ஏற்கனவே அனுபவித்தார். நம்மை போல எல்லா விதங்களிலும் அவர் சோதிக்கப்பட்டு, அவர் பாடுகளை அனுபவித்து, அவர் நிந்திக்கப்பட்டு, அவர் புறக்கணிக்கப்பட்டார். He was backstabbed, he was betrayed, he was despised, he went through hatred. ஜனங்கள் அவரை வெறுத்தார்கள், கண்டபடியெல்லாம் பேசினார்கள். தான் வளர்த்து தன்னோடு கூட இருந்து 3 ஆண்டுகள் நன்மைகளை மாத்திரமே பெற்றுக்கொண்ட தன்னுடைய சொந்த ஜனங்களே அவர்களை மறுதலித்து அவரை காட்டிக் கொடுக்கிற சம்பவத்தை ஆண்டவர் அனுபவித்தாரே. என்னுடைய நொறுக்கப்பட்ட நிலைமையை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். He knows my brokenness. He knows my pain. He knows my feeling. என்னுடைய உள்ளான நிலைமையை நான் மறைத்து வைத்திருந்தாலும் அவரிடத்தில் முழுமையாய் பகிர்ந்து கொள்ளாத பட்சத்திலும் அவர் என்னை நன்றாக புரிந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? அவர் நன்றாக புரிந்திருக்கிறபடியால் அவரிடத்தில் தாராளமாய் நாம் வரலாம். Because he knows us, he understands us, he relates to our feeling, and he will never push us or condemn us. ஒரு நாளும் நம்மை அவர் தள்ளிவிடவே மாட்டார். உணர்ந்தீர்களா? இதை அனுபவித்திருக்கிறோம். He will never
push us, he will always receive us unto him. I liked a very beautiful illustration that I want to read. இது ஒரு பழமையான ஒரு சம்பவமாக இருந்தாலும் அதை வாசிக்க நான் ஆசைக்கிறேன். இது என்னுடைய மனதை அதிகமாய் கவர்ந்தது. ஒரு சிறிய பையன் அவன் நடந்து கொண்டு இருக்கிற வேளையில் நாய்கள் இந்த இடத்துல விற்பனை என்ற ஒரு பலகையை அவன் பார்க்கிறான். அவன் பார்த்த உடனே இந்த நாய்களை வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவனுக்குள் வருகிறது. அந்த எஜமானை பார்த்து, ஐயா, நாய்கள் விற்பனை என்று பலகை நான் பார்த்தேன், இந்த நாய்களுக்கு எவ்வளோ ரூபாய் நான் செலுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த எஜமான் சொன்னான், 2500 ரூபாய் செலுத்தினால் உனக்கு ஒரு நாய்க்குட்டியை நான் தருவேன் என்று. இவன் அந்த தொகையை கேட்டும் பொழுது தன்னுடைய முகத்தில் ஒரு விதமான சோர்வு இருந்தது. காரணமே அவனிடத்தில் அவ்வளவாய் பணம் இல்லை. இருந்தாலும் அவன் சொன்னால், ஐயா, அந்த நாய்களை நான் பார்க்கலாமா என்று. அதற்கு இந்த எஜமான் ஒரு விசில் அடித்து அந்த நாய்களை வர சொன்னான். the mother dog followed first. அந்த தாய்க்கு பின்பதாக ஒரு 4 குட்டி நாய்கள் பார்க்கவே மிகவும் அழகாய் இருந்தது. தன்னுடைய வாளாட்டி கொண்டு தாய்க்கு பின்பதாக சென்று வருகிறதை இந்த மகன் கவனித்து பார்த்தான். இந்த 4 நாய்களுக்கு பின்பதாக கொஞ்சம் தூரத்திலே ஒரு குட்டி நாய் கால் நொண்டிக்கின்னு, it was limping and dragging its leg. சற்று எலும்பு உடைக்கப்பட்டு அந்த குட்டி நாய் வர முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு தாவி கொண்டு தன்னுடைய காலை இழுத்து வருகிறதை இந்த சிறியவன் கண்டான். அவன் கண்ட உடனே சொன்னான், அந்த பின்பதாக வருகிற நாய்க்குட்டி எனக்கு வேண்டும் என்று. அதுக்கு பிரதி உத்தரமாக அந்த எஜமான் சொன்னான், ஏன் இந்த நாய்க்குட்டியை நீ பார்க்க வேண்டும்? அந்த நாய்க்குட்டிக்கு ஓடவே முடியாது, அது நடக்கவும் முடியாதே. இந்த நாய்க்குட்டியை கொண்டு நீ என்னதான் செய்ய போகிறாய் என்ற வியப்போடு கூட அந்த மனுஷன் பார்த்த இந்த சிறியவனை கேட்டான். அந்த சிறியவன் சொன்னான், இல்லை ஐயா, எனக்கு அந்த நாய்க்குட்டி தான் வேணும். நான் வாரந்தோறும் உங்களுக்கு ஒரு சின்ன தொகையை நான் செலுத்தி இந்த நாயை நான் கொண்டு போக விரும்புகிறேன் என்று அவன் சொன்னான். அதுக்கு அந்த எஜமான், இந்த நாய்க்குட்டி பரிதாபமான நிலைமையில் இருக்குது மகனே, நீ இந்த நாய்க்குட்டியை எடுத்து என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கும் பொழுது அதற்கு அந்த சிறியவன் கீழே குனிந்து தன்னுடைய பேண்டை மேலே எடுத்து அவன் காண்பித்தான், ஐயா, எனக்கும் காலிலே என்னுடைய எலும்பு உடைக்கப்பட்டு இருக்கிறது. நானும் இந்த குட்டி நாயை போல நான் நொண்டித்தான் நடக்க வேண்டும். ஆகையால் இந்த நாய்க்குட்டியுடைய அவஸ்தையை நான் நன்றாக புரிந்திருக்கிறேன். இந்த நாய்க்குட்டிக்கு என்னை போல இருக்கிற மனுஷனிடத்திலிருந்து அன்பும் அரவணைப்பும் அதிகமாய் தேவையா இருக்கிறது. காரணமே இந்த நாய்க்குட்டியுடைய வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். காரணமே இந்த நாயை போல நானும் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறபடினால் இந்த நாய்க்குட்டி எப்பேற்பட்ட சூழ்நிலை ஊடாக கடந்து போகிறது என்று நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். ஆகையால் இதுக்கு தேவையான அன்பையும் பராமரிப்பையும் நான் நன்றாக கொடுக்க முடியும் என்று சொல்லும் பொழுது அந்த எஜமான் அவன் சந்தோஷமாய் கூட அந்த நாயை அவனுக்கு கொடுத்து இவ்விதமாய் சொன்னான், எனக்கு நிச்சயமாய் தெரியும் இந்த நாய்க்குட்டியை நீ நன்றாக பார்த்து கொள்வாய், நீ இதை இலவசமாய் எடுத்து போ என்று அந்த எஜமான் அவனை பார்த்து சொன்னான். The high priest sympathized with our weakness and with our feelings. ஒரு ஆமென் சொல்லுமா? நம்முடைய பிரதான ஆசாரியர் நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்கிற ஒரு நல்ல பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். Because he understands what you and I are going through in our daily life. நம்முடைய ஒவ்வொரு நாளின் காரியங்களிலே நாம் எதன் ஊடாக கடந்து போகிறோம் என்று அவர் நன்றாக அறிந்து இருக்கிறபடியால் 16ஆம் வசனம் நமக்கு அழகாய் வருகிறது. ஆதலால் the first word says ஆதலால். ஏன் ஆதலால் என்று முந்தின வசனத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. நம்மை போல சோதிக்கப்பட்டு அவன் பாவம் இல்லாதவராய் இருக்கிறபடியால் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தின் அண்டையில் சேர கடவோம். நாம் தைரியமாய் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். See, the throne of grace is deeply rooted in sympathy and in understanding, in love
and in care. இந்த கிருபாசனம் என்பது அது எதிலே வேரூன்றி இருக்குது என்று சொன்னால் அது அனுதாபத்திலே இருக்கிறது. அதிலே அதிகமான அன்பும் புரிதலும் அதிகமான இரக்கம் நிறைந்த ஒரு கிருபாசனமாய் இருக்கிறது. காரணமே அதன் மேல் உட்காருகிறவர் நம்முடைய பலவீனத்தை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதான ஆசாரியர் அதிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தைரியத்தோடு கூட வாருங்கள். On the throne of grace, God is not interested, or God is not reminding us of our sinful nature and bringing us judgment. அவர் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து நம்முடைய பாவத்தை நமக்கு நினைவு கூட்டி நமக்கு ஆக்கினையை கொண்டு வருகிறதில்லை. நாம் எப்படியா இருக்கிறோம் என்பதை நன்றாக அறிந்தும் அவர் சொல்லுகிறார், தைரியத்தோடு கூட கிருபாசன தண்டையில் நீங்கள் வாருங்கள், இரக்கத்தையும் கிருபையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. God has made possible for us to enter into His throne of grace whenever we are in need and however we want to go. ஆமென் சொல்லுமா? இந்த கிருபாசனம் உனக்கும் எனக்கும் இப்பொழுதும் திறந்து இருக்கிறது. நாம் எப்பொழுது போக விருப்பமாக இருந்தாலும் நாம் போகலாம். We don't need an appointment from God. கரங்களை உயர்த்துற ஆமென் சொல்லுங்களேன். சிபாரிசு தேவையே இல்லை. ஐயோ இவர்கிட்ட போய் இவரை பிடிச்சா அவரை பிடிச்சிடலாமே என்று இந்த உலகத்திற்குரிய எஜமான்கள் செய்கிறது போல அங்கே இல்லவே இல்லை. ரெக்கமெண்டேஷன் அவசியமே கிடையாது. சிங்காசனம் எப்பொழுதும் திறந்து இருக்கிறது. நாம் வருவோம் என்ற ஏக்கத்தோடு கூட தான் இருக்கிறது. ஆகையால் எப்பொழுது வேண்டாலும் நாம் செல்லலாம். ஒரு ஆமென் சொல்லுமா? When you are in trouble, don't go to the phone, go to the throne. ஒரு ஆமென் சொல்லுமா? When we are in trouble, immediately we take the phone and we want to call someone and say this is what it is and we want to pour out our hearts. Phone வேணாம், throne திறந்து இருக்குதே. ஆமென் ஆமென். இந்த throne engage tone வரவே வராது. நீங்கள் அழைக்கிற நபர் வேறொருவரோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார் என்ற சத்தத்தை நீங்கள் கேட்கவே மாட்டீர்கள். நான் கூப்பிட்டால் அவர் வருவார். நான் கண்ணீரை சிந்தும் பொழுது அவர் துடைப்பார். என்னுடைய கூக்குரலுக்கு அவர் செவி கொடுப்பார். He will never turn his back from me. Therefore, come boldly. தைரியத்தோடு கூட வாருங்கள். சிங்காசனம் உங்களுக்கு திறந்த வண்ணமாய் இருக்கிறது. தைரியம் என்பது it's not arrogance. See, boldness is not arrogance. That does not mean that we irreverently do something. நாம் அஜாக்கிரதையா இல்லாவிட்டால் பயபக்தியோடு கூட நாம் செய்ய வேண்டும். அது நமக்காக திறக்கப்பட்டதா இருக்கிறது. நம்முடைய பிதா அந்த இடத்துல இருக்கிறார். நாம் தைரியத்தோடு கூட, நாம் நம்பிக்கையோடு கூட, நம் உரிமையோடு கூட, நம் தாழ்மையோடு கூட நாம் அந்த இடத்துல வர வேண்டும். We need to come boldly. We need to come confidently. We need to come rightfully. We need to come in humility, and we need to come in honor and reverence, because He is not just my Father, but He is a holy Father. Amen. May we always be mindful to honor Him and to give Him the due reverence that He needs. Grace found us. ராமன் சொல்வோமா? கிருபை நம்மை கண்டது. ஆமென் ஆமென். அண்ட் இந்த கிருபாசனம் நமக்காக திறக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட நமக்கு இந்த கிருபை தொடர்ந்து நம்மை தாங்கும். In my disgrace, His divine grace came seeking me. என்னுடைய அழுக்கு நிறைந்த என்னுடைய அலங்கோலத்திலே அவருடைய அழகு என்னை தேடி வந்தது. ஆமென். உளையான சேற்றில் நான் இருந்தேன். நான்
மரணத்துக்கு ஏதுவாக நான் போய்கொண்டே இருந்தேன். அக்கிரமத்திலே நான் இருந்தேன். இருள் நிறைந்த காரியத்திலே நான் என்னை ஈடுபட்டு கொண்டு நான் இருந்தேன். என்னை அவர் தேடி வந்தார், என்னை கண்டு கொண்டார், என்னை ரட்சித்தார், என்னை சுத்திகரித்தார், என்னை இப்பொழுது உயர்த்தி கொண்டே வருகிறார். அவருடைய கிருபையின் நிமித்தமாக, அவருடைய நோக்கத்துக்காக, அவருடைய திட்டங்களுக்காக என்னை பயன்படுத்தி வருகிறார். அவர்தான் என்னுடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆமென். How wonderful that song is written, Amazing Grace. How sweet that sound that saved a wretch like me. I was once lost and now I am found. I was blind but now I see. We who are saved by grace are constantly invited to boldly and confidently approach the throne of grace. பாருங்க, கிருபை நிமித்தமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிற யாவரும் அந்த கிருபாசனத்தின் அண்டையில் வர வேண்டும் என்ற அந்த அழைப்பு நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. நாம் வேற எந்த இடத்துக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை. பயத்தின் நிமித்தமாக, இல்லாவிட்டால் குற்ற மனசாட்சியோடு கூட நாம் திரும்பி வேற ஒரு காரியத்தை செய்யவும் யோசிக்கவும் அவசியமே இல்லை. அந்த இடத்துல மன்னிப்பு இருக்கிறது, அந்த இடத்துல அரவணைப்பு இருக்கிறது, அந்த இடத்துல அன்பு இருக்கிறது, அந்த இடத்துல கிருபை இருக்கிறது. Therefore we are also called to come and receive this grace, at the same time to give this grace to the ones who are hurting. ராமன் செல்வமா, இரக்கத்தை பெற மாத்திரமே நாம் அழைக்கப்படவில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இல்லாவிட்டால் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு இலவசமாய் பெற்றுக்கொண்ட இந்த கிருபையை நாம் இலவசமாய் தர வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த கிருபையிலே நாம் பங்குதாரராய் மாத்திரமே இராமல் இந்த கிருபையை பகிர்ந்து கொடுக்க வேண்டியவர்களாய் நாம் மாற வேண்டும். ராமன் சொல்லுமா, we are not just to participate in the grace, but we are there to even share the grace that God has lavished on us. If grace was willing to accept us, may we also be willing to accept people. ராமன் சொல்லுமா, கிருபை என்னை போல ஒரு நபரையும் ஏற்றுக்கொண்டது என்று சொன்னால், அந்த கிருபை நிமித்தமாய் நாமும் பிறரை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், வளர வேண்டும். அவ்விதமாய் தான் நாம் வாழ வேண்டும். ராமன் சொல்லுவோமா, draw near to him and he will draw near to him. அவர் அண்டையில் நீங்கள் வாருங்கள், அவரும் உங்கள் அண்டையில் வருவார். தைரியத்தோடு கூட நாம் கிருபாசனத்தில் வருவோம். ஏற்ற காலத்தில் இரக்கத்தையும் கிருபையும் நாம் பெற்றுக்கொள்ள நம்மை குறித்து பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நம்மை பார்த்து இந்த கால வேளையில் சொல்லுகிறார், என்னுடைய சிங்காசனம் திறந்த வண்ணமாய் இருக்கிறது, நீங்கள் தைரியத்தோடு கூட வாருங்கள். God says, hold fast to your faith, draw near to him and receive grace. நீங்கள் பண்ணின அறிக்கையிலே நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் இருங்கள், நீங்கள் கிட்டி சேருங்கள், என்னுடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். As we prepare ourselves for a church-wide fast, as we push away everything that is of priority to us and prioritize Jesus Christ, நமக்கு அதிகமாய் முக்கியத்துவத்தை கொடுக்கிற எல்லாவற்றையும் இந்த வருகிற 21 நாட்களுக்கு விசேஷமாக நாம் ஒரு பக்கம் தள்ளிவிட்டு நம்முடைய மனதையும் நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய சரீரத்தையும் நாம் ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்து இருக்க வேண்டும். நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து இருந்து எனக்காக ஜெபிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக நான் பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும், அழுது ஜெபிக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்துக்காக அழுது நான் ஜெபிக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய சந்ததி இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னுடைய சந்ததி கர்த்தருடைய சந்ததியாக இருக்க வேண்டும். சபையில் ஏராளமான தேவைகள் இருக்கிறது, சபை ஊழியர்களுக்கு ஏராளமான ஜெபம் அவசியமாக இருக்கிறது, ஜெபிக்க ஏராளமான காரணங்கள் இருக்கிறது, ஏராளமான காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். Therefore I encourage each one of us to take the next 21 days that we have planned, take it seriously and come and prepare that we will see God. ராமன் சொல்லுமா, கர்த்தர் நம் நடுவில் ஏதாவது செய்ய வேண்டுங்க. எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறோம்? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. We want God to do something. இது இப்படியே இருந்தால் போதாது. இப்படியே இருந்தாக்கா அனலுமின்றி குளிருமின்றி நாம் மாறிவிட்டால் ஆண்டவர் என்ன சொல்றாரமா, நான் வாந்தி பண்ண விடுவேன். It is time for us to come
fall on our knees, நம்முடைய முழங்காலிலே நிற்க, முழங்காலிலே விழ நமக்கு இது நேரமாய் இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, நான் வர வேண்டிய அவசியமே இல்லை என்று நீங்கள் ஒருவேளை மனதிலே நினைத்தாலும், உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், சபையில் ஏராளமான தேவைகள் இருக்கிறது, சபை மக்களுக்கு ஏராளமான ஜெபம் இருக்கிறது. நீங்கள் வந்து இந்த இடத்திலே கலந்து கொள்ளுங்கள். நாம் நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்திற்கு நாம் கொண்டு போவோம். ஒருவேளை இந்த கால வேளையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நீங்கள், if you are hurting, if you are lonely, if you are going through some sort of wounded situation in your life, ஏதோ ஒரு காயம், ஏதோ ஒரு பாதிப்பு, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருந்தால், நம்மை குறித்து பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய வியாதியை அவர் அறிந்திருக்கிறார், நம்மை குறித்த யாவையும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார், நம்முடைய உணர்வுகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். அவர் நமக்காக நிற்பார், அவர் நம்மோடு கூட வருவார். அவர் நம்மை தொடர்ந்து விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் அவர் மீது நம்முடைய பாரங்களை வைத்து நமக்காக திறக்கப்பட்ட இந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக நாம் எழுந்து நின்று நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, ஐ தேங்க் யூ that there is a throne of grace for me. நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று, ஆண்டவரே, எனக்காக ஒரு கிருபாசனம் திறந்து இருக்கிறது, ஒரு கிருபாசனம் எனக்காகவே இருக்கிறது. நான் அதை வர தயக்கம் இல்லை, நான் அதை வர மறுதலிக்காமல், நான் ஆசையோடு கூட, ஏக்கத்தோடு கூட, நான் வாஞ்சியோடு கூட, என்னுடைய பிரதான ஆசாரியர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், அவர் என்னை குறித்து பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். நான் அவருக்கு முன்பதாக நான் தைரியத்தோடு கூட வந்து என்னுடைய கிருபையும் சகாயம் செய்ய நான் பலத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள இந்த காலவேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எழுந்து நிற்போம். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. என்னை அழைத்த தேவன், என்னை உருவாக்கின தேவன், என்னை ரட்சித்த தேவன், என்னை சுத்திகரித்த தேவன், என்னை சுகமாக்கின தேவன், அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார், அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மை இந்த காலவேளையில் பார்த்து, கிருபாசனம் திறந்து இருக்கிறது, வாருங்கள் என்றுதான் நம்மை பார்த்து அழைக்கிறார். நம்பிக்கையோடு கூட கிருபாசனத்துக்கு முன்பதாக வாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய கிருபாசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், we thank you for the throne of grace this morning, oh God. அதில் வந்து நாங்கள் பயன்பட, அதில் வந்து நாங்கள் ஆதாயம் பண்ண, அதில் வந்து நாங்கள் சுகித்து இருக்க நீர் எங்கள் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதனையோடு கூட, வியாதியோடு கூட, கலக்கத்தோடு கூட, ஆண்டவரே, துக்கத்தோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்வார். நான் கிருபாசனத்துக்கு முன்பதாக நான் ஒவ்வொரு நேரமும் கடந்து சென்று என்னுடைய தேவைகளை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற இந்த மறுபடியுமாக இந்த உணர்வை நீர் எங்களுக்குள் தந்திரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We commit the fasting days into your hands, O God. We pray that God will move in our midst. ஆண்டவர், எங்கள் நடுவில் வல்லமையாய் நீர் அசைவாட வேண்டும். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல வியாதியஸ்தர்கள் விடுதலை ஆக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, கட்டுகளில் இருக்கிறவர்கள், பில்லி சூனியத்தின் கட்டுகளில் இருக்கிறவர்கள், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் இந்த இடத்துல வந்து சுகமடைய வேண்டும், இந்த இடத்துல ஆறுதல் அடைய வேண்டும், இந்த இடத்துல பலன் அடைய வேண்டும். ஆண்டவரே, இந்த நிலத்தை நீர் பண்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்நாட்களிலே நாங்கள் உள்ளே வரும்பொழுதே சுகம் வரட்டும், உள்ளே வரும்பொழுதே தேவனுடைய மகிமையை உணர்ந்தவர்களாய், கர்த்தருடைய வல்லமையை அனுபவிக்கிறவர்களாய் நாங்கள் வர நீர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உம்முடைய வல்லமை உள்ள கரம் தொடர்ந்து எங்களை தாங்கட்டும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.